உங்கள் சிரையில புரோட்டீன் உள்ளது. உங்களுக்கு அது எப்படி தெரியும்? நீங்கள் சிரை கழிக்கும் போது பாட்டில் அல்லது பாத்திரத்தில் கழித்து பார்த்தால் அதில் அதிகமாக நுரை உருவாகும் என்பதை கவனிக்கலாம். உங்கள் சிரை தெளிவாக இல்லாமல் மிகவும் மங்கலாகவும் மேகமூட்டமாகவும் இருந்தால் அது உங்கள் சிரையில் புரோட்டீன் வெளியேறுகிறது என்பதற்கான ஒரு அறிகுறி. நீங்கள் அதை மருத்துவரிடம் செல்லும் போது மருத்துவர் உங்களுக்கு சிரை பரிசோதனை மற்றும் KFT பரிசோதனை செய்ய சொல்வார். இப்போது உங்கள் KFT அறிக்கை சாதாரணமாக வந்தாலும் சிரை அறிக்கையில் புரோட்டீன் இருப்பது தெரிய வரும். இந்த புரோட்டீனை நீங்கள் புறக்கணித்தால் மெதுவாக என்ன நடக்கிறது என்றால் சிறிது காலத்திலேயே சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட தொடங்கும். சிறுநீரகங்கள் பாதிக்கப்பட்டுவிடும். ஏனெனில் சிறுநீரக செயலிழப்பின் முதல் நிலை ஸ்டேஜ் 1 நம் சிரையில் புரோட்டீன் காணப்படும். ஆனால் நம் கிரியேட்டினின் மதிப்புகள் சாதாரணமாக இருக்கும். அதனால் இந்த நோயை நீங்கள் புறக்கணித்து கட்டுப்படுத்தாமல் விட்டுவிட்டால் சில ஆண்டுகளில் 4, 5 அல்லது 6 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் பார்க்கும்போது